இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2002 ரிலீஸ் ஆன உன்னை நினைத்து. இந்த படத்தோடைய டைரக்டர் விக்ரமன் அண்ட் மியூசிக் டைரக்டர் சிற்பி. இதில் சூர்யா, ஸ்னேகா, லைலா, தலைவாசல் விஜய், பல்லவி, ரமேஷ் கண்ணன் அந்த மாதிரி சில நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. காமெடி ஆக்டர்ஸாக சார்லி நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படின்னா சூர்யா அண்ட் லைலா ரொம்ப நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. லைலாவோட வீட்டில் அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். ஆட்டோ ஓட்டுநராக இருப்பார். கொஞ்சம் ஃபேமிலியை ரன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அவங்க ஃபேமிலிக்கு எல்லாமே இவர் சூர்யா தான் இருந்து வாங்கி கொடுப்பாரு, இது பண்ணுவார். இவரை வந்து மருமையன்லாம் கூப்பிடுவாங்க. மருமையன் வந்திருக்காரு, காஃபி கொடு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து லைலாவுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணுன்றது ஆசை. ஆனால் அவங்க ஃபேமிலியில் சரியான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூர்யா தான் சொல்லுவார், இல்லை நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ற, நீ படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நல்லா சம்பாரித்து அவங்கள படிக்க வச்சிட்ருப்பார். நல்லா தான் போயிட்டுருக்கோம். இதில் லைலா வந்து வெளியில் படிக்க போன இடத்துல ஒரு பையன் வந்து காரில் வந்து ட்ராப் பண்ணுறது என்ன, திருப்பி கூட்டிகிட்டு போகிறது, பிக்கப் பண்ணுறதுன்னு இருக்கவும் இவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து மனசு மாறும். இந்த பையனை நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பொண்ணு நல்லா இருப்பா, அப்படின்னு நல்ல பணக்கார வீட்டு பையனாக இருக்கான், இவன் தான் கஷ்டப்படுறான், சூர்யா வந்து கஷ்டப்படுறதுனால இவர் வேணாம் அவர் வேணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்போ லைலா சொல்லுவாங்க, இல்லை அது வந்து ரொம்ப தப்பு, நம்மளுக்காண்டி இத்தனை வருஷமாக நம்ம கூடவே இருந்து நம்மளுக்காண்டி இவ்வளோ ஹெல்ப் பண்ணவரை விட்டுட்டு திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் கூட போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அம்மா அப்பாவுடைய ரொம்ப கம்பல்சன்னால் இவர் வந்து இவங்க வந்து மனசு மாறிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வேணான்னு சொல்லிட்டு அந்த அவர் கூடவே பழக ஆரம்பிச்சிருவாங்க. இது சூர்யாவுக்கு ரொம்பவே கஷ்டத்தை தரும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதோட இவர் வெளியூருக்கு போயிடுவார். இந்த ஊரில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஊரில் போய் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த படத்தில் ஒரு காமெடி சீன் வரும். மயில்சாமி இருக்கார் இல்லையா, அவரை போயிட்டு ஒரு வைத்தியர்கிட்ட போயிட்டு லேகிங் கேட்பார். அவர் வந்து பல்லு படாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாரு. பார்த்தா பல்லை தவிர மற்ற எல்லாமே கண்ணங்கரேன்னு போயிடும். அதை வச்சு ஓட்டு ஒரு காமெடி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இவர் வந்து வேலைக்கு போயிருப்பார் இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்கும். அங்கே வந்து வேலைக்கு சும்மா ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருப்பார். இவர் கூட ரமேஷ் கண்ணனும் இருப்பார், சூர்யா கூட. அப்போது அந்த லாட்ஜோடைய ஓனரோட பொண்ணாக தான் ஸ்னேகா இருப்பாங்க. ரொம்ப அமைதியான பொண்ணாக, ஹோம்லி கேர்ளாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு சாங் ஒன்று வரும், பொம்பளைங்க காதலை தான் நம்பி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று பாடுவாங்க. அந்த பாட்டு பாடும்போது அதோட எண்டிங்கில் வந்து சூர்யா வந்து பெண்களை வந்து ரொம்ப பெருமையாக வந்து ஒரு பாட்டு, ஏன்னா நம்மளை பெற்றதும் பொம்பளைங்க தான், நம்ம கூட பிறந்ததும் பொம்பளைங்க தான், அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரி ஒன்று பாடுவார். அதை பாடினோன்னே ஸ்னேகாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். சூர்யா வந்து ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு பண்புள்ளவராக இருக்கார், பெண்களை வந்து மதிக்க தெரிஞ்சவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவுக்கு வந்து சூர்யா வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படின்னு அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் ஸ்னேகா போயிட்டு சூர்யா கிட்டே சொல்லுவாங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஒத்துக்கிறவே மாட்டார், இல்லை எனக்கு லவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுவார். அப்போ தான் ரமேஷ் கண்ணன் வந்து இந்த மாதிரி லைலா வந்து லவ் பண்ணதெல்லாம் வந்து சொல்லுவார். அப்போ வந்து அவங்க தான் விட்டுட்டு போயிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இன்னும் அவங்களே நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் இவருக்கு சூர்யாவுக்கு வந்து ஸ்னேகா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது, அது பாட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஸ்னேகா அவங்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த படத்தில் சார்லி வந்து அஸ்ட்ராலஜராக இருப்பார், ஜோதிடம் பார்க்குறதுக்கு. அப்போ சிங்கமுத்து இருப்பார்ல, அவர் வந்து தன்னோட பையனை கூட்டிகிட்டு வந்து இவர்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னான், அதனால் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்திருப்பார். அப்போ அவர் பார்த்துட்டு, இவன் வந்து சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்கான், இவன் இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய உச்சத்தை அடைய போகிறான், பணக்காரனாக போகிறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புழுகுவார். அப்புறம் தான் அவர் சார்லிகிட்ட சொல்லுவார், இது வந்து ஒரு இறந்து போனவனுடைய ஒரு ஜாதகம், இவன் உன்கிட்ட தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தான், அதனால தான் நான் வந்து இவனுக்கு புரிய வைக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த காமெடிலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதில் வர எல்லா காமெடிஸுமே நல்லாயிருக்கும். இதில் என்ன ஆகும்னா லாஸ்ட்டில் லைலா வந்து ஒரு பையனை நம்பி போனாங்க இல்லையா, அவர் வந்து லைலா வந்து ஏமாற்றிடுவார். அதனால இவங்க திருப்பி இவங்க ஃபேமிலியோடு ரிட்டன் மறுபடியும் சூர்யா இருக்கிற இடத்துக்கே வருவாங்க. இந்த மாதிரி அவன் வந்து இப்படி பண்ணிட்டான், நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க ஃபேமிலியுமே சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். அப்போ சூர்யா என்ன பண்ணுவார், திருப்பி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் ஹெல்ப் பண்ணாலும் மறுபடியும் அவங்கள நம்பக்கூடிய அளவுக்கு அவர் முட்டாள் கிடையாது இல்லையா, அதனால் அவங்கள அந்தளவுக்கு ஒன்றும் நம்ப மாட்டார்.
எல்லாமே இது பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிடுவார், நான் இத்தனை வருஷம் உன் கூட இருந்து நீ என்னை ஏமாற்றிட்டு போனதை விட இப்போ வரைக்கும் நான் அந்த பொண்ணுக்கிட்ட உன்னை பிடிக்குன்னு கூட சொன்னதில்லை, ஆனாலும் எனக்காக மட்டுமே இந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஸ்னேகா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.